கட்சி நிர்வாகிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான மாவட்ட செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் சேர்ந்துதான் இந்த தோல்வியை நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற யாரும் கொடுக்கல. மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் தான் திமுகவை இந்த தேர்தலில் இவ்வளவு இடங்கள் மிக குறைவாக பெற்று ஆட்சி இழந்ததற்கு இவர்கள் தான் காரணம். எந்த மாவட்ட செயலாளரும் அவரது மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், அடுத்த லெவலிலே இருக்கிற நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் இவர்களிடம் பேசியதே கிடையாது. 20% மாவட்ட செயலாளர்கள் வேண்டுமானால் தனக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் எப்படி இருக்கீங்க, கட்சி எப்படி இருக்கு, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஏரியாவில் கட்சி எப்படி இருக்கு, கட்சி நிர்வாகிகள் வீட்டு விசேஷம் என்னென்ன என்பது பற்றிய உரையாடல்களை 20% மாவட்ட செயலாளர்கள் தான் தனக்கு கீழே இருக்கிற அடுத்த நிலையிலே இருக்கிற நிர்வாகிகளிடம் கான்டாக்ட்லேயே இருக்காங்க. மற்ற 80% மாவட்ட செயலாளர்கள் தனக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கான்டாக்டே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 80% மாவட்ட செயலாளர்களும் அவரவர்களுடைய மாவட்டத்திலே இருப்பதில்லை. அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சென்னையில் தான் இருக்கின்றன. அவர்களுடைய மகன் மகள்கள் சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவருடைய பேரம்பேத்திகள் சென்னையில் தான் படிக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சென்னையில் வைத்துக்கொண்டு, சென்னையிலே பங்களாக்களை வைத்துக்கொண்டு அந்த மாவட்டத்துக்கு நான் தான் செயலாளர் அப்படின்ற பேரை மட்டும் வச்சிருக்காங்க. இதனாலேயே பல மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. இதுவும் தேர்தல் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று அந்த அறிக்கையிலே கட்சி நிர்வாகிகள், கீழ்நிலை நிர்வாகிகள் சொன்ன விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்.